ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 3 வாலிபர்கள் இரவு நேரத்தில் கண்மாய்க்கு மீன் பிடிக்க சென்று அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வத்தாங்க முதலாவதாக பார்க்க போயிடும். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் ஊட்டி மஞ்சூருக்கு அருகாமையில் ஒரு லாரி டிரைவருக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இரண்டாவது சம்பவமாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 2 வீடியோக்களும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதுல போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது பார்க்கக்கூடிய சம்பவம் தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ஆதிகேசவன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் இவருடைய அப்பாவிற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ஆதிகேசவன் இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவின் வயது தோராயமாக ஒரு 28 இருந்திருக்குங்க. இவருக்கு அந்த வருடம் தாங்க திருமணமாகி இவங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் தாங்க, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதே கிராமத்தை சேர்ந்த சேகர் அப்படின்ற ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் அப்படின்ற இந்த இருவரையும் தாண்டி ஒரு 2 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் நெருங்கிய பழக்கமாக இருந்திருக்காங்க. இந்த 3 பேருடைய வேலை பொறுத்த வரைக்கும் காலையில் வெள்ளனமாக வேலை கிளம்பினாங்கன்னா மாலை தோராயமாக ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவது வழக்கம்தாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாய்களுக்கு நிறைய இடத்துக்கு போய் குளிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி தாங்க வேலையை வச்சுருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் தோராயமாக சனிக்கிழமை மாலை ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த கண்ணன் அப்படின்றவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த சேகர் மற்றும் அந்த ரமேஷ் அப்படின்ற வாலிபரை கூப்பிட்டுருக்காருங்க இவருடைய வீட்டுக்கு. இன்றைய இரவு நம்ம கம்மாக்கி குளிக்க போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. அப்படி கேட்ட உடனே மீதமுள்ள இந்த 2 நண்பர்களும் ஏற்கனவே இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால சரிடா போகண்டா, நம்ம தூண்டில் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த 3 பேரும் மீன் பிடிக்க போறாங்க இல்லையா, அப்படி பிடிக்க போகக்கூடிய ஒரு கண்மாய் ஏற்கனவே ஏலத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்திருக்காங்க. இவங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா திருட்டுத்தனமா தாங்க அந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக அந்த கம்மாய்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கெல்லாம் இவங்களுக்கு தேவையான தூண்டில்கள் மற்றும் அந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த கண்மாய்க்கு ஒரே ஒரு வண்டியில 3 பேரும் போறாங்க. அப்படி அந்த கம்மாவளி பாதையிலேயே இவங்களுடைய கொண்டு வந்த அந்த 2 வீலர் இல்லையா, அதுல 3 பேரும் கிளம்பி போய் வண்டி ஒரு ஓரமா பார்க் பண்றாங்க. அப்படி வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இந்த 3 நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா ரமேஷ் அப்படின்ற ஒரு வாலிபரை மட்டும் நீ மேல கரையிலே நின்றா, நாங்க 2 பேரும் கீழே போயிட்டு வரோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குத்தைக்கு எடுத்த நபர்கள் ஆல்ரெடி காவலுக்கு வச்சிருப்பாங்க. இவங்க முத அந்த காவலுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாங்க நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு வயதான நபர் தாங்க அந்த இடத்துல காவலுக்காக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லபடியாக தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஏற்கனவே சரக்கு அடிச்சு போலங்க, போதையில் இருந்ததுனால தான் அவர் தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. இந்த 3 பேர் போயுமே அவருக்கு சத்தம் கேட்டுமே எந்திரிக்கவே இல்லை. அவர் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருல, நம்ம லைட்டாக குளிச்சுட்டு மீனை பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இந்த ரமேஷ்ன்றவர் அவர் எந்திரிக்கிறாரா இல்லையான்றதை மட்டும் பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த இருவரும் கீழே இறங்குறாங்க. அப்படி கீழே இந்த 2 பேரும் இறங்கி போனதுக்கு பிறகு இவங்களை வச்சிருக்கக்கூடிய அந்த துண்டில் எடுத்துட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கடந்துருச்சுங்க, அதாவது குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கடந்துச்சுங்க. தோராயமாக இரவு ஒரு 10-30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் அலம்பக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. பொதுவாகவே இரவு நேரத்தில் கண்மாய் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். காற்று ஒரு சேரம் அடிச்சிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணிகள் கொஞ்சம் அலம்புற மாதிரி தெரியும். அது மாதிரி தான் இப்படி கேட்குது போல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் என்னை காப்பாத்துக்க அப்படின்ற மாதிரி தாங்க வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு குரல் கேட்குதுங்க. அந்த சமயத்தில் இந்த கண்ணன் மற்றும் சேகர் எதிர்நோக்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கண்மாயோட நடு பகுதியிலங்க கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஏற்கனவே பள்ளம் வெட்டி வச்சிருப்பாங்க போலங்க, அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை பூரா செதுக்கி வச்சிருப்பாங்க. அவ்வளோ அதனால தாங்க அந்த இடத்துல ஆழமாக இருக்கும். அந்த ஆழமான பகுதியில் யாரோ ஒரு வாலிபர் கத்திர மாட்டி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க தூரத்தில் நின்றபடி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க இரவு நேரத்தில் போகிற காரணத்தினால இவங்களுடைய டார்ச் கிட்ட முகத்தில் இப்படி நெத்திக்கு மேலே மாட்டியிருப்பாங்க இல்லையா கிராமத்தில், அதே மாதிரி தாங்க இந்த இருவரும் கொண்டு போயிருக்கிறாங்க இந்த ரமேஷ் உள்பட. அதனால தான் இவங்க அங்கேருந்து பார்க்கும்பொழுது யாரோ ஒரு நபர் கையை அப்படி தூக்கிக்கிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க கத்துறபடி கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட
கேட்ட உடனே மேலே கரையில் நிற்கக்கூடிய அந்த ரமேஷ் என்ற வாலிபரை வந்து இவங்க வந்து உத்து பார்க்குறாங்க. அப்படி உத்து பார்க்கும்பொழுது அந்த ரமேஷ் என்ற வாலிபர் ஆளே காணா. டே என்னடா ஆச்சு, இவன் எங்கடா போனா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நபரையும் காணா, இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பைக்கையும் காணா. இப்படி அந்த பைக்கோட அவன் எங்கே போனான்னு தெரியலையே. எதிர்ப்புறத்தில் ஒரு நபர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கண்ணன் உள்பட இந்த சேகர் இருவருக்குமே வந்து நீச்சல் நல்லா தெரியுங்க, அத்துபடின்னு கூட சொல்லலாம். அதனால கண்ணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் உள்ளுக்குள்ளே போய் அந்த வாலிபரை வந்து எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீ இங்கனுக்குள்ளே நில்றா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த கண்ணன்றவர் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த கம்மாயோட நடுப்பகுதிக்கு போயிட்டாருங்க. அப்படி கம்மாயோட நடுப்பகுதிக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய துடிச்சு போய் கிடக்கிறார் இல்லையா, அந்த வாலிபர் வந்து தண்ணியை நிறைய குடிச்சிருப்பார் போலங்க. அவரால் வந்து தம் கட்டி மேலே ஏறி வர முடியல. அவர் வந்து கை தாங்கலாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து எப்படியாவது கரைக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராடிட்டே இருக்கும் பொழுது இவர் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கை தாங்கலாம் இருக்கக்கூடிய அந்த வாலிபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கண்ணன்ற நபரையும் பிடிச்சி உள்ள அமுக்குறாருங்க அந்த கம்மாய்க்குள்ளேயே. என்னடா அது, நம்ம உயிரை வந்து காப்பாற்றலான்னு வந்தோம், ஆனால் நம்மளோட உயிரை இவனால் போயிடும் போலயே அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே வந்து மிரண்டு போயிட்டாருங்க. நீ வந்து என்னை பிடிச்சி அமுக்காதரா, நான் உன்னை எப்படியாவது கரையில் கொண்டு போய் சேர்த்துறேன், நீ முதல்ல என்னை வந்து அழுத்தி பிடிக்காது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வாலிபரை பார்த்து இந்த கண்ணன்றவர் வந்து அந்த கம்மாய்க்கு நடுப்பகுதியிலே நின்று சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் அந்த வாலிபர் கேட்குற மாதிரி தெரியலங்க. இந்த கண்ணன் அப்படின்ற வாலிபரை பிடிச்சி உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ளே அமுக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே இவனை வந்து நம்ம காப்பாற்ற நினச்சோம்னா நம்ம உயிரே போயிடும், நம்ம வந்து மறுபடியும் கரைக்க போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வாலிபரை வந்து டக்குன்னு அதே இடத்துல விட்டுவிட்டு நீச்சல் அடித்து எதிர்ப்புறத்தில் இந்த சேகர் இருக்கார் இல்லையா, அதே இடத்துக்கிட்டே நெருங்கி விட்டாருங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா திரும்பி வந்துட்டா அந்த வாலிபர் எங்கடா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த கண்ணன் வந்து மிரண்டபடி சொல்கிறாருங்க. டே, அவனோட உயிரை நான் காப்பாற்றுறதுக்காக தான் உள்ளே போனேன், ஆனால் அவன் என்ன பண்ணுறேன், என்னைய பிடிச்சி அமுக்கி உள்ளுக்குள்ள தண்ணியில் அமுக்குறான்டா, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா எனக்கே மூச்சு திணறி ஏதாவது செத்து போயிருப்பேன் போல பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி சொல்கிறாருங்க. சரிடா, அவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான் என்னன்னு தெரியலையே, நானும் இங்கேருந்து லைட் அடித்து பார்க்குறேன், ஆனால் அந்த இடத்துல வந்து யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே கண்ணன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த சேகருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி இந்த கண்ணன் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபர் வந்து நான் கையை வந்து எடுத்து விட்டு நான் கிளம்பலான்னு வந்தேன் இல்லையா, அந்த சமயத்தில் அந்த வாலிபர் வந்து துடிச்சிருந்தார் இல்லையா, தண்ணி வந்து ஏற்கனவே நிறையா குடிச்சிருப்பார் போல, அதனால தம் கட்ட முடியாமல் அந்த கம்மாய்க்குள்ளேயே போயிட்டாரா, ஒருவேளை இனி யாரும் அந்த வாலிபர் வந்து இறந்தே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு வருத்தத்தோட சொல்கிறாருங்க. அதன் பிறகு நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்யலாம்னு நினச்சோம், இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கக்கூடாது, நம்ம வந்து கிளம்பி போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த இரவு நேரத்தில் ஒரு கேதம் வந்து நடந்துருச்சு. கேதம்னா வேற எதுவும் கிடையாதுங்க, டெத்துன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு. இனிமேல் இந்த இடத்துல நம்ம நிற்க வேணாமே, நம்ம கிளம்பணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ரமேஷ்ன்ற வாலிபர் பைக் எடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் ஆளை காணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்குங்க. இந்த இருவருக்கும் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. அந்த சமயத்தில் இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஊன்னு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அந்த அழுகக்கூடிய சத்தம் வந்து ஒரு ஆண்மகன் அழுகக்கூடிய சத்தம் மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இப்படி யார் இங்கே அழுதுட்டு இருக்கிறா, எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி தாங்க இந்த இருவரும் வந்து லைட் அடிச்சபடியே தேடி பார்த்துக்கிறாங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே எதிர்ப்புறத்தில் முட்கள் புதர்களாக மண்டி போயிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தாங்க யாரோ வந்துட்டு குனிஞ்சபடி அழுதுட்டு இருந்திருக்காங்க, கூனி குறுகுனபடி. யாரோ ஒருத்தர் வந்து அந்த முட்களுக்கு பின்னாடி தாண்டா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, வா போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் அந்த நபர்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி போன பிறகு பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. என்னுடைய நண்பனும் நானும் குளிக்க வந்தோம், நாங்கள் போதையில் இருந்தோம், என்னுடைய நண்பன் வந்து அந்த கம்மாக்குள்ளே விழுந்துட்டான், அவனை வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினச்சி ஆனால் நீங்கள் காப்பாற்றாமல் கைவிட்டுட்டீங்க, தயவு செஞ்சு அவனை வந்து காப்பாற்றுங்க, அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த இருவருக்கும் வந்து ஒன்றுமே புரியல. அவர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டார்ப்பா, இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி வந்து வண்டி சத்தம் கேட்குதுங்க, இவங்களுடைய 2 வீலர் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அந்த 2 வீலரில் வரக்கூடிய நபர் யாரும் பார்க்குறாங்க, இந்த ரமேஷ்ன்ற வாலிபர் தான். உடனே இந்த கண்ணன் மட்டும் சேகர் வந்து கோவத்தோட அந்த வாலிபர்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. போன உடனே அந்த ரமேஷ்ன்றவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார் நடந்திருக்காங்க. என்னடா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்ட, நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பிதிங்க நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைனா, எனக்கு வந்து அவுட் சைட் போகணும்னு தோணுச்சு, இங்கனுக்குள்ள பக்கத்தில் எதுவும் இடம் இருக்கான்னு பார்த்தேன், எனக்கு வந்து கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் வந்து இடம் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால தான் கொஞ்சம் லாங்கில் வந்து நான் போயிட்டு அவுட் சைட் போயிட்டு வந்தேன், நீங்கள் எதுவும் கோச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க இந்த கண்ணன் சேகர் வந்து நடந்த விஷயத்தை பூரா அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட இன்னும் ஒரு வாலிபர் வந்து முட்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தார், அவருடைய நண்பர் தான் அந்த கம்மாய்க்குள்ள விழுந்து மாட்டிக்கிட்டாருன்னு வருத்தப்படுறாரா, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்கிறாரு, எங்களால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த ரமேஷ் அப்படின்றவர் வந்து வண்டியை வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு அந்த முட்களுக்கு பின்னாடி ஒரு வாலிபர் இருந்தார் இல்லையா ஒளிஞ்சுட்டு, அந்த நபர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இந்த 3 பேரும் வந்து எதிர்நோக்கி பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து பேரதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த முட்களுக்கு பின்னாடி
நின்றார் இல்லையா ஒரு வாலிபர், அவர் வந்து ஆளையே காணாங்க. இப்போதானே எனக்குள்ளே நின்றாரு, எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு வந்து தண்ணியிலேருந்து யாரோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்ட உடனே இந்த 3 பேர் வந்து கரையிலேருந்து அந்த கம்மாய்க்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது ஆல்ரெடி இந்த முட்களுக்கு பின்னாடி ஒரு வாலிபர் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அவர் தாங்க அந்த கம்மாய்க்குள்ளே குதிச்சுக்கிறாரு. ஐயோ இந்த மாதிரி இவனு குதிச்சிட்டானே, ஏற்கனவே இந்த இருவரும் வந்து போதையில் இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து ஆல்ரெடி குதிச்சு தண்ணியில் வந்து தம் கட்ட முடியாமல் இறந்து போயிட்டான், அவனை நம்ம காப்பாற்ற முடியலன்னு போராடிட்டு இருக்கோம். இப்போ இவனு குதிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குதிச்சவர் வந்து எங்கே போனார் என்னன்னு தெரியாமல், அடையாளமே தெரியாமல் தாங்க திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்காருங்க. அந்த வாலிபர் எங்கே என்ன ஆனாரு அப்படின்றது தெரியாமல் இந்த 3 பேர் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருக்கவனா, நம்ம இருந்தோம்னா பிரச்சனை ஆயிரும், வா வண்டி எடுத்து நம்ம கிளம்புவோம், இந்த காவக்காரர் வேற முடிச்சிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தூண்டில் மட்டும் இவங்களோட சட்டையெல்லாம் கழட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எடுக்கலாம் நெருங்கி வராங்க. அப்படி வரும்பொழுது மறுபடியும் உங்களுக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிருக்குதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தூண்டில், இவங்க கழட்டி வச்ச சட்டை மட்டும் இவங்களுடைய கையில் இருக்கு இல்லையா, எல்லாமே காணாமல் போயிருக்குது. இதை எல்லாமே யார் எடுத்தா எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க துடிச்சு போயிட்டாங்க. அதன் பிறகு இப்படியே தேடிட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் உங்களுக்கு ஈரக்குலையை நடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்னன்னு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கம்மாய்க்குள்ள ஒருவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தார் இல்லையா நீச்சல் தெரியாம, அதே வாலிபர் தாங்க. என்னை காப்பாத்துங்கண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணா, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க கத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த கண் மட்டும் சேகர் அந்த எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபரை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வாலிபர் வந்து வேற யாரும் கிடையாது, ஏற்கனவே அவங்க வந்து காப்பாற்ற போராடி தண்ணிக்குள்ளே போயிட்டார் இல்லையா, அதே வாலிபர் தான். அப்புறம் எப்படி மறுபடியும் இதுக்குள்ள வந்தாரு, ஏற்கனவே வந்து தம் கட்ட முடியாம தண்ணிக்குள்ள போனாரு, மறுபடியும் உயிரோட வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது இந்த பின்னாடி நின்று இருக்கக்கூடிய ரமேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு அந்த வாலிபரை வந்து எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா, எனக்கு வந்து நீச்சல் தெரியாது, உங்க 2 பேருக்கு நல்லா தெரியும்ல, 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கண்ணன் தாங்க மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு இறங்குறாருங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சேகர் வந்து என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே நீ வந்து அவனை வந்து கூட்டிட்டு வரலான்னு ட்ரை பண்ண, ஆனா உன்னால முடியல, உன்னையும் பிடிச்சி கீழே அமுக்குறான், நானும் வந்து அப்படின்னா வந்து இருவரும் வந்து அந்த பையனை வந்து தூக்கிக்கிட்டு மறுபடியும் கரைக்கு வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த கம்மாய்க்குள்ளே குதிக்கிறாங்க. அப்படி இந்த கம்மாயோட நடுப்பகுதிக்கு இந்த 2 பேரும் போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வாலிபரை பிடிச்சிட்டு கைத்தாங்களா தூக்கிக்கிட்டு கிளம்பி வரலாம் அப்படின்னு மாதிரி தாங்க கரையை நோக்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுதே எதிர்ப்புறத்தில் அந்த கரைக்கிட்ட நிற்கக்கூடிய ரமேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்த உத்து பார்த்துக்கிட்டு அங்கே பாருங்கண்ணா, அங்கே பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதபடி பேசியிருக்காருங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்து மிரண்டபடி அழுதபடி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே இந்த ரமேஷ்க்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இந்த இருவருக்கும் குலைகை நடுங்கி போயிடுச்சு. அந்த கரிய உருவம் வந்து ரமேஷ் பக்கத்தில் நிற்கிது. ஆனால் ரமேஷ் என்னன்னா நம்மளை கை நோக்கி காமிச்சிட்டு இருக்கிறானே, கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா, நீ கிளம்பி போடா அப்படின்னு மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த இருவரும் அந்த கம்மாக்குள்ள இருந்துகிட்ட சத்தம் போடுற விஷயம் வந்து எதிர்ப்புறத்துல நிற்கக்கூடிய அந்த ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய காதுகள்ல கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைங்க. ஏதோ ஊமை பாஷை பேசுற மாதிரி தாங்க இருந்திருக்குது. ஆனா அந்த இடத்துல இருந்து இங்க எதிர்ப்புறத்துல நிற்கக்கூடிய நபர்கிட்ட ஏற்கனவே இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, சத்தம் நல்லா கேட்கும். ஆனா இந்த முறை இவங்க வந்து கத்தி சத்தம் போட்டுலாம் பேசுறாங்க, கொஞ்சம் கூட அவர் காதுல வந்து கேட்கவே இல்லை. அடுத்த நிமிஷமே நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த வாலிபர் வந்து நம்ம தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் வந்து தூக்கிட்டு ஒரு ஓரமா வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கட்டத்துக்கு மீறி அந்த கண்ணன் அப்படின்ற ஒரு நாள் அந்த நபரை பிடிச்சி இழுத்துட்டே வர முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காலை பிடிச்சி யாரோ வாரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுதா, என்னால் வழி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கண்ணன்றவர் வந்து அழுதபடி சொல்லிக்கிறாருங்க. இப்படி நடு கம்மாய்க்குள்ள நம்ம வந்து மாறிக்கிட்டோமே, என்னடா சொல்ற, உன் காலை யார் பிடிச்சி இழுக்க போறா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் ஆல்ரெடி நெத்தியில் வந்து லைட் கட்டியிருக்காரு இல்லையா, அந்த லைட்டோட தாங்க அந்த கம்மாய்க்குள்ள குனிஞ்சு பார்த்துருக்காருங்க இந்த சேகர் அப்படின்றவர். அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய காலை யார் பிடிச்சிக்கா அப்படின்றக்காக கீழே குனிஞ்சார் இல்லையா, அந்த இடத்துல கருன்னு ஒரு கரிய உருவங்க, தடிமனான ஒரு உருவத்தோட்டத்தோட அதில் வந்து ட்ரெஸ்ஸு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஜின்னு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு கருன்னு இருக்கக்கூடிய கரிய உருவம் கீழே வந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த கண்ணன்றவருடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து உசுரே போயிடுச்சு. டக்குன்னு எந்திரிச்சுக்கிட்டு தன்னுடைய நண்பன் கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்ல வேணாம், நீ வாடா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் கையை பிடிச்சி இருக்கிறாரு. அப்படி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த கண்ணன் மட்டும் இந்த சேகர் வந்து மறுபடியும் ஒரு பேரெதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதுகுக்கு பின்னாடி ஒரு வாலிபர் வந்து தூக்கிட்டு கரைக்கு வரலாம்னு நினச்சாங்க இல்லையா, அந்த வாலிபர் இப்பொழுது எலும்பு கூடு மாதிரி ஒரு தோற்றத்தெல்லாம் இருக்கிறாரு. உடம்புல ஆல்ரெடி தசைகள்லாம் அங்கங்கே வந்து கிழிஞ்சு போன மாதிரி தாங்க. அப்போதாங்க இந்த இருவருக்குமே தெரிஞ்சுக்குது, நம்ம வந்து ஒரு மனுஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சோம் இல்லையா, அது வந்து மனுஷனே கிடையாது, அது ஒரு ஆன்மா, அது ஒரு சடலம் அப்படின்றது. உடனே அந்த எலும்பு கூட வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு இந்த இருவரும் வந்து அந்த கரைக்கே சேர்ந்து வந்துட்டாங்க. அப்படி கரைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அலறி அடிச்சு அப்படி இருந்திருக்காங்க. அதே சமயத்தில்
அந்த ரமேஷ் அப்படின்றவர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி அந்த மண்ணுக்கிட்டே ஒரு சகத்துக்கிட்டே பறந்துபடி இருந்துக்கிறாரு. இப்படிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா, கருப்பா நீ தாண்டா எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கண்ணன் மற்றும் சேகர் இவங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிறாங்க. வேண்டின அடுத்த நிமிஷமே திடீர்னு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க, குதிரை ஓடுற மாதிரி தாங்க பயங்கரமான சத்தம். அப்படி சத்தம் கேட்ட உடனே இந்த 3 பேர் வந்து மிரண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்குறாங்க. அது என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை நிற்கிதுங்க, கருப்பு குதிரை. அந்த கருப்பு குதிரை மேலே வந்து யாரோ ஒரு வயதான ஒரு நபர் வந்து உடம்பு புறம் வந்து உருமா கட்டு மாதிரி கட்டிக்கிட்டு கையில் மிகப்பெரிய ஒரு சாட்டையும் ஒரு அருவாளை வச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தனமும் ஜவ்வாது வாடையும் இவங்களை வந்து மூக்கில் வந்து தொலைச்சிருக்குதுங்க. இப்பேற்பட்ட அந்த நபர் வந்து யாராக இருக்கும், இந்த இடத்துல வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க தூரத்தில் நின்றபடியே அப்படியே அந்த உருவத்தை வந்து தத்ரூபமாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த ரமேஷ் அப்படின்றவர் வந்து கைகூப்பி வணக்கம் மாடி போட்டிருக்காருங்க. இந்த ரமேஷ் பண்ணக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே இந்த சேகர் மட்டும் கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குங்க, அது வேற யாரும் கிடையாது, நம்ம குலதெய்வமான கருப்பணசாமி தான் குதிரையிலே வந்திருக்கிறாரு அப்படின்றது. அடுத்த நிமிஷமே அவரோட சாட்டை வச்சு ஓண்டு ஒரு மாதிரி சுழட்டி இருக்காருங்க. சுழட்டின உடனே திடீர்னு வந்து கீச்சன் சத்தம் போட்டுட்டு ஒரு துஷ்ட ஆவி வந்து அப்படியே காத்துல கரைஞ்சா எப்படி கரிய புகையா அந்த மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. உடனே எதிர்ப்புறத்துல அந்த குதிரை மேல உட்காந்துக்கூடிய அந்த கருப்பணசாமியை தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால இந்த 3 பேரும் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தாங்க முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நடந்த விஷயம் பூரா யாவும் இருக்குது. உடனே நம்ம இங்கே இனிமேல் இருக்க வேணாம், நம்ம வந்து கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வண்டி எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இரவு முழுக்க இந்த விஷயத்தை நினைச்சு தூக்கமே இல்லைங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த 3 பேரும் ஒரு சேர இவங்களுடைய குடும்பத்தினரையும் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய குலதெய்வமான கருப்பணசாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படி கருப்பணசாமி கோயிலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரியோட உடம்புல வந்து அருள் இறங்கி இருக்குதுங்க. என்னை வந்து நீ கூப்பிட்டே இல்லையா, அதனால தான் உங்களுடைய 3 பேருடைய உயிரை நான் காப்பாற்றுறதுக்காக வந்தேன். நீங்கள் இனி யாரும் உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க, ஆனால் என்னோட பிள்ளைன்றது வந்து அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சிரிச்சிருக்காரு. அப்படி அந்த அருள் வந்த பூசாரி வந்து சொன்னது பிறகு தாங்க தெரியுது, நம்மளை வந்து காப்பாற்றுறது வந்து நம்மளுடைய கருப்பணசாமி தான், குலதெய்வம் தான் நேரடியாக வந்திருக்குது. இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த உருவத்தை வந்து தத்ரூபமாக பார்த்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க. ஆனால் அருள் வந்த பூசாரி சொன்ன பிறகு தாங்க அது வந்து கன்ஃபார்மே ஆயிருக்குது. அதன் பிறகு வந்து அந்த வாலிபாரி யாரு, அவர் ஏன் இறந்தாரு, எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த அருள் வந்த பூசாரி வந்து என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபருடைய பேர் வந்து சதீஷாங்க. கிட்டத்தட்ட இதே கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவரும் அவருடைய நண்பர் வந்து குடிபோதையில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்மாய்க்கு பக்கத்திலே வந்து கறி சமைச்சிருக்காங்க. கறி சமைச்சு சாப்பிடக்கூடிய நேரம் வந்து மதியம் வந்து உச்சி நேரங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு இந்த இருவரும் வந்து கம்மாயில் குளிக்கிறதுக்காக டக்குன்னு குதிச்சுக்கிறாங்க. அப்படி குதிச்ச பிறகு அதில் ஒரு நண்பர் வந்து டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டாரு. இன்னொரு நபர் வந்து என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போதையில் இருந்த காரணத்தினால அவரால் தம் கட்ட முடியலங்க, நீச்சலும் தெரியாது. அந்த கம்மாயோட நடு மையப்பகுதியில இவருடைய நண்பரை கூப்பிட்டு கத்திருக்கிறாருங்க, டே என்னை எப்படியாவது காப்பாத்துறான்னு கேட்டிருக்கிறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பருக்குமே நீச்சல் தெரியாது அப்படின்றனால அங்கே இருந்துகிட்டே யாரையாவது கூப்பிட்டு கத்திருக்கிறாருங்க, யாராவது வாங்க என்னுடைய நண்பனை காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனால் யாருமே வராத காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய தண்ணியோடைய தம் வந்து இவரால் தாங்க முடியல அப்படின்றனால மூச்சு திணறல் ஏற்பட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி செத்து போயிருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க அவருடைய நண்பர் வந்து ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சொல்லி விஷயத்த சொல்லி இவருடைய சடலத்தை வந்து தேடி எடுத்து அதன் பிறகு தாங்க இறுதி சடங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த ஆன்மா வந்து அதே கம்மாயில தான் அழைச்சிட்டு இருக்குது. நீங்க வந்து இரவு நேரத்தில் போனீங்க இல்லையா, அப்படி போனதுனால தான் உங்ககிட்ட வந்து பயமுறுத்தி இருக்குது. மற்றபடி இனிமே அந்த ஆன்மாவால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அருள் வந்த பூசாரி சொல்லிட்டு இவங்களுடைய நெற்றிகளில் விபூதியை போட்டுட்டு எலுமிச்சை பழக்கனியை வந்து உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட கொடுத்துட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அமானுஷத்தால எந்த ஒரு பாதிப்பும் தாக்கமும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை உங்களுக்கு மின்னஞ்சலா ஷேர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ஆதிக்கேசவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்தலத்திற்கு ஃபேமஸான ஊட்டியிலிருந்து மஞ்சூருக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டொடக்கொம்பை அப்படின்ற பகுதியில் ஒரு லாரி டிரைவருக்கு இரவு நேரத்தில் 1998 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இரண்டாவது நிகழ்வாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது பாலாஜி அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய பெரியப்பாவிற்கும் இவருடைய பாட்டிக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பாலாஜி இருக்கார் இல்லையா, இவருடைய பெரியப்பாவுடைய பேர் தாங்க ராஜு. இந்த ராஜ் அப்படின்ற ஒரு எப்பேற்பட்ட ஒரு பெரிய லாரிகளையுமே ஓட்டக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு நல்ல டிரைவர் தாங்க சொல்லணும். அந்த சமயத்தில் இவருடைய லாரி டிரைவர் பார்க்கக்கூடிய அந்த வேலையை வந்து அதிகபட்சமாக ஹீல்ஸில் தாங்க ஓட்டக்கூடிய வழக்கம் இருக்குது. இவருடைய கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மஞ்சூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டொடக்கொம்பை அப்படின்ற பகுதி தாங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலையை முடிச்சுட்டு சவாரி முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வரும் பொழுது மஞ்சூர்லேயே இவருடைய லாரியை வந்து பார்க் பண்ணிட்டு நடந்து வருவதாங்க வழக்கம். அது எந்த நேரமாக இருந்தாலுமே, இவர் இரவு நேரமாக இருந்தாலுமே
அந்த வண்டியை வந்து மஞ்சூரில் தாங்க பார்க் பண்ணுவார். இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய வீடு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கிராமம், அந்த தொடக்கம்பை அப்படின்ற பகுதியில் வந்து பள்ளத்தாக்கு மாதிரி தாங்க இருக்கும். அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே இறங்கி போய் தாங்க இவருடைய வீட்டுக்கே போவது வந்து வழக்கம். அதனால இவருடைய லாரி வந்து அந்த இடத்துல வந்து பார்க் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மஞ்சூர் அப்படின்ற கிராமத்திலே இவருடைய வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த 3 கிலோமீட்டர் நடந்தே தாங்க வருவார். அதே மாதிரி தாங்க தோராயமாக ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு இரவு நேரம் ஒரு 11:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவருடைய லாரியை வந்து அந்த மஞ்சூர் அப்படின்ற பகுதியிலே பார்க் பண்ணிட்டு இவர் வந்து வழக்கம் போல நடந்து வந்துட்டு இருக்கிறாருங்க. இவருக்கு தெரிந்த நபர்கள் கூட வந்தாங்கன்னா அப்படியே கூட வாக்கிங் வருவாருங்க, இல்லைன்னா எப்பயும் பொழுது நடந்து வந்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தாங்க எடுத்து வச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் இவருடைய லாரி வந்து பார்க் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த லாரிக்கு பின்னாடி வந்து டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டுக்குதுங்க. என்னடா அது திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட அந்த லாரி வந்து திரும்பி பார்த்துருக்காருங்க இந்த ராஜ் அப்படின்றவர். உடனே அந்த லாரி கிட்டே நெருங்கி போயிட்டு பின்புறமா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டுமா இருக்கக்கூடிய பகுதியில் ஏறி உள்ளுக்குள்ள எட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு சின்ன அதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த லாரிக்குள்ள ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கருப்பு பூனை தாங்க இவருடைய கண்களில் தட்டுப்பட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பூனை இவர் பார்த்த உடனே சீறிக்கிட்டு வர மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. உடனே பயந்தபடி அந்த லாரியிலேருந்து டக்குன்னு கீழே இறங்கி அந்த பூனை எப்படி போயிடும், நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இரவு நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் தாங்க நடந்து போயிருப்பாரு. அந்த சமயத்திலே இவருக்கு பின்னாடியே யாரோ ஒருத்தர் வந்து விறுவிறுன்னு நடந்து வர மாதிரி தெரியுது. யாராவது திடீர்னு யாரோ பின்னாடி நடந்து வர மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாரையுமே காணோம். ஒருவேளை நம்ம நடக்கக்கூடிய அந்த செப்பலோடைய சத்தம் தான் எக்கோ மாதிரி அடிக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் பல வருஷமாக இதே பாதையிலான நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த சத்தம் வந்து ஒரு தடவை கூட கேட்டதில்ல. ஆரம்பத்துலேருந்து லைட்டாக கேட்குங்க. அந்த மலைப்பகுதி அப்படின்றாலே இரவு நேரத்தில் தன்னந்தன்மையில் அமைதியாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம நடந்து போனாலோ அல்லது வந்து கை தட்டினாலோ அது கொஞ்சம் எக்கோ மாதிரி தான் கேட்கும். ஆனால் இந்த சத்தம் வந்து ஓரளவுக்கு மெல்லிசாக தான் கேட்கும். இப்பொழுது கொஞ்சம் பலமாக கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகத்தோட மறுபடியும் திரும்பி பார்க்க இவர் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்காருங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது செப்பல் காலோட யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி திட்டுன்னு ஓடி வர மாதிரி கேட்குது. யாரோ ஓடி வர மாதிரி அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுதுமே அந்த இடத்துல யாரையுமே காணோம். ஒருவேளை நமக்கு தான் கற்பனையாக நடக்குதா இல்லை வேறு ஏதோ அமானுஷமான விஷயம் நடக்குதான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட மறுபடியும் இவர் திரும்பியே பார்க்காம விறுவிறு நடந்துருக்காரு. மறுபடியும் பேரெதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி இவருடைய காதுகளுக்கு பக்கத்திலேயே யாரோ ஒருத்தர் வந்து பெருமூச்சு விட்டா இருக்கும். அந்த மாதிரி தாங்க விஷயம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குது. இதை கேட்ட உடனே இவருக்கு ஈரோக்குள்ளேயே நடுங்கி போயிருக்குது. மறுபடியும் அங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. அப்பயுமே யாருமே காணோம். என்னடா இது, நம்ம வந்து இதோட மாட்டிக்கிட்டோமா, நமக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.4 கிலோமீட்டர் கடந்திருப்பாருங்க. இவருடைய தொடக்கம்பே அப்படின்ற பகுதிக்கிட்டே நெருங்கி இருக்கிறாரு. அந்த சமயத்தில் பள்ளத்தாக்கு கிட்ட நெருங்கி இறங்கி வரும் பொழுது இவருக்கு வந்து வித்தியாசமான ஓன் அழுகக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் வந்து ஒரு பெண்மணி வந்துட்டு ஒப்பாரி வச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி போட்டுக்குது. இந்த இடத்துல நம்மளை தவிர வேற யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிறாரு. அதே சமயத்தில் இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்தில் ஒரு 100 மீட்டர் தள்ளி இவருடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டுருக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்குள்ள இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் நடந்து வந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வெள்ளை கலர் புடவையோட ஒரு பெண்மணி தாங்க ஆக்ரோஷமாக நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கோபத்தோட ஓன் அழுதா இருக்கும். அந்த மாதிரி தாங்க அழுதுட்டு இருக்குது. இவருடைய கண்களை மூட்டுனபடி நம்ம வந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. அதன் பிறகு விறுவிறுன்னு நடந்து இவருடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாரு. அப்படி வீட்டுக்குள்ளே போனால் இவருக்கு வந்து அவருடைய முகத்தோட்டத்தை பார்த்த உடனே இவங்களுடைய அம்மா வந்து கண்டபடிக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுப்பா, உன்னுடைய முகத்தோட்டமே சரியில்லையே, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவருடைய வீட்டோட கதவை மூடிட்டு இவங்களுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. நான் லாரியை எப்பயும் போல வந்து அந்த மஞ்சூர் அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்க் பண்ணிட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு பூனை பயமுறுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடியே யாரோ நடந்து வர மாதிரி தெரிஞ்சு, சரி நடந்து வராங்க, நம்ம வந்து இதை கண்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் பள்ளத்தாக்கிட்ட இறங்கினேன். ஒரு பெண்மணி என்னுடைய கண்ணு முன்னாடியே வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு நிற்கிற மாதிரி தெரிஞ்சு. அந்த பெண்மணியோட வயசு வந்து ஒரு 30லேருந்து ஒரு 35 தான் இருக்கும். அந்த பெண்மணி யாருன்னே தெரிலமா, என்னை பார்த்தபடி முறைச்சபடின்ட்டாங்க. அது யார் என்னன்றதே எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. சரிப்பா, நீ எதுக்கும் பயப்படாத, நீ கவலைப்படாத, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கதவை திறக்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ராஜோடைய அம்மா வந்து கதவை திறந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய கண்களுக்குமே வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி தட்டுப்பட்டுருக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த 30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து வெள்ளை புடவை கட்டி நின்றாங்க இல்லையா, அதே உருவம் தாங்க இவங்களுடைய அம்மாவுடைய கண்களுக்குமே அப்படியே தட்டுப்பட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி அங்கிட்டு இங்கிட்டு வந்து உலாவிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால வீட்டுக்குள்ளே வரவே முடியலைங்க அந்த கறி உருவத்தினால. அப்போ தாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் புரி தட்ட ஆரம்பிச்சுக்குது. நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து ஜீசஸோட புகைப்படத்தை வந்து
வந்து கொஞ்சம் பெருசாக மாட்டி வச்சிருக்கோம் இல்லையா முகப்பில், அதனால தான் அந்த துஷ்டாவியனால நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வர முடியல, நம்மளை காப்பாற்றினது அந்த கர்த்தர் தான் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி உங்களுடைய கதவை போட்டிருக்காங்க. மறுபடியும் அந்த பெண்மணியோட உருவத்தோற்றம் அந்த இடத்துல தாங்க அங்கிட்டு சுற்றிட்டே இருந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சுட்டு அழுதபடி நின்றுட்டு இருக்குதுங்க. இந்த சத்தம் வந்து எப்படியாவது அடங்கணுமே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இந்த 2 பேரும் வந்து பயத்தில் நடுங்கினபடி இருந்திருக்காங்க. மறுபடியும் இவங்களுக்கு இறக்குள்ளேயே நடுங்கிற மாதிரி தாங்க இன்னொரு சத்தம் கேட்டுக்குது. அப்படி என்ன கேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டை பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி தெரியலங்க, கொஞ்சம் தூரத்திலே தள்ளி தான், எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி தாங்க தண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சத்தம் கேட்குது. அந்த பெண்மணி அழகக்கூடிய சத்தத்தை கட்டி இவங்களால கொஞ்சம் கூட வந்து தாங்கவே முடியல. உடனே அப்பதாங்க இவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு விஷயம் வந்து பொறித்தட்ட ஆரம்பிச்சுக்குது. இந்த ராஜோடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய ஒரு நபர் தாங்க. அதனால இவங்களுடைய அம்மா வந்து எப்பயுமே கையில் வந்து பைபிளும் கைமா தாங்க தெரிவாங்க. உடனே இவங்களுடைய பைபிளை எடுத்துட்டு இருவரும் வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை வந்து வாசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து வாசிக்க அந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய இந்த பெண்மணி கரிய உருவமாக இருக்கு இல்லையா, அதோட சத்தம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல காற்றுல கரைஞ்ச மாதிரி தாங்க கரைஞ்சிருக்குது. உடனே பைபிளை வந்து பாதியிலேயே மூடி வச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்பாடா அந்த துஷ்டாவி வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு கதவை மூடிட்டு மறுபடியும் உட்காந்துருக்காங்க கட்டில உட்காந்த உடனே மறுபடியும் இவங்களுக்கு பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு வெளியே இருந்துக்கிட்டு எனக்கு தண்ணி கொடுங்க தாகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து அந்த பெண்மணி வந்து தண்ணி தானே கேட்குது, நம்ம அதனால வந்து ஒரு குடத்துலேருந்து செம்புலம் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வச்சுருவோம், அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க செம்பில் தண்ணி வந்து இவங்களுடைய வீட்டோட வாசல் கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்த பிறகு அந்த தண்ணியை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணிலே வச்சுட்டு இவங்களுடைய கதவை வந்து இழுத்தி மூடுக்கிறாங்க. அப்படி மூடின பிறகு மறுபடியும் பைபிளை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை தொடர்ந்து வாசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட சத்தமும் மொத்தமாகவே இல்லைங்க. உடனே இந்த ராஜும் இவங்களுடைய அம்மாவும் பயத்தோட இவங்களுடைய கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காட்சியை பார்த்த இந்த இருவருக்குமே வேர்த்து விடவடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குடிக்கிறதுக்காக அந்த செம்பில் வந்து தண்ணி வந்து வச்சாங்களே வாசல் திட்டுல, அந்த தண்ணியோட செம்பு வந்து மொத்தமாக வந்து தண்ணியே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பு வந்து கீழே கவுந்தபடி கிடந்திருக்குது. அப்போதாங்க தெரிஞ்சிருக்குது அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே தாகமாக இருக்க தண்ணி கொடுங்கன்னு கிடச்சி இல்லையா, அதுக்காக அந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிடுச்சு போல, நம்மளுடைய கர்த்தர் வந்து நம்ம கூட இருந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க மனதார நினச்சிக்கிட்டு இரவு முழுக்க எந்த ஒரு பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு தாங்க போயிருக்காங்க. அப்படி அந்த சர்ச்சுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் கிட்ட நடந்த விஷயத்தை போல சொல்லிக்கிறாங்க இந்த ராஜு உங்களுடைய அம்மாவும். அப்படி சொன்ன பிறகு அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதருக்கு ஏற்கனவே நடந்த விஷயம் போல தெரியுமில்லங்க, ஏற்கனவே அவர் வந்து ஊழியர் செய்யக்கூடிய நபர் தானே, அதனால தாங்க அவருக்கு எல்லா விஷயமே தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு தாங்க அந்த பெண்மணி யார் என்னன்றதே சொல்லிக்கிறாரு. நீங்கள் நினைச்சது சரிதாமா, அந்த பெண்மணிக்கு ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த பெண்மணி வேற எங்கேருந்து வரல, உங்களுடைய பையன் வந்து லாரி எடுத்துக்கிட்டு சவாரி போறதுக்காக வேலைக்கு போனார் இல்லையா, அப்படி போகக்கூடிய வழியில தான் அந்த பெண்மணியுமே வந்துட்டு சாலை விபத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்படி இறக்கக்கூடிய இந்த தருவாயில் வந்துட்டு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தண்ணி தாகத்தை தீக்கிறதுக்காக அங்கே யாருமே வரவே இல்லை. அதனால தான் அப்படியே பரிதவிச்சு இறந்து போயிட்டாங்க. அதே இடத்துல அந்த பெண்மணியோட ஆவி வந்து அப்படியே உலாவிட்டே தெரிஞ்சிருக்குது. அந்த இடத்துல உங்களுடைய பையன் வந்து எதுக்காவது வந்து வண்டியை நிப்பாட்டிருக்கணும், அது உண்மையா இல்லையான்னு உங்களுடைய பையனை கேளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. உடனே உங்களுடைய அம்மாவும் அந்த ராஜா பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ வண்டி எதுவும் நடுநிசி நேரத்தில் நிப்பாட்டினி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே தாங்க இவருக்குமே ஒரு விஷயம் வந்துருக்குது. இடையில வந்து நான் தான் ரெஸ்ட்டும் போறதுக்காக லாரியை வந்து நிப்பாட்டினேன். அப்படி நிப்பாட்டின உடனே எனக்கு திடீர்னு வந்து காற்று பயங்கரமாக அடிக்கிற மாதிரி சத்தம் கிடச்சி, நான் கூட எதர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பெண்மணி வந்து அப்படியே நீ பின்தொடர்ந்து வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு இந்த ராஜுமே. உடனே அந்த சர்ச் ஃபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது தாகத்தை தீக்கிறதுக்காக தான் கேட்டு வந்திருக்குது, நீங்கள் தான் தண்ணி மூந்து வச்சிட்டீங்களே, அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு வந்து துணையாக இருக்காரு, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜை உங்களுடைய அம்மாவே உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த துஷ்டாவியால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்தில் என்னுடைய பெரியப்பாவுக்கு இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை வந்து எங்களுடைய பெரியம்மா தான் எங்களுக்கு வந்து சொன்னது. கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் கொஞ்சம் நோய் காரணத்தினால எங்களுடைய பெரியப்பா வந்து எங்களை விட்டுட்டு மொத்தமாகவே உயிர் பிரிந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் வந்து அதிக அளவு வந்து திகிலும் அமானுஷமும் இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு நடந்த விஷயத்தை வந்து நம்மளை நம்பி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதுக்காக தான் இந்த சம்பவத்தை வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இந்த 2 சம்பவங்களில் உங்களுக்கு எந்த சம்பவம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் இது போல தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.